புதுச்சேரி நகரம் மையப்பகுதியான ரெயின்போ நகரில் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழந்த வீட்டு ஒன்றில் 2 வாலிபர்கள் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான இருந்தார். இன்று காலை கிடந்தார். இது குறித்து தகவல் இருந்த பெரிய கடை போலீசார் அங்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த 2 உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் மற்றொருவர் காயமடைந்தவர்களும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அழைத்து வைத்த நிலையில் பாத்தீங்கன்னா அவருக்கு சிகிச்சை பலன்றி அந்த வாலிபரும் உயிரிழந்தார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 பேர் புதுச்சேரியில் ஒரே நாளில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. கொலை செய்யப்பட்ட நபர் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த மறைந்த பிரபல தாத்தா தெஸ்தானின் மகன் ரிஷி என்பதும், மற்றொருவர் திடீர் நகரை சேர்ந்த தேவா என்பதும், மற்றொருவர் ஜே நகரை சேர்ந்த ஆதி என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த 3 பேரும் விடியற் காலை வரை அந்த பாழந்த வீட்டில் மது அருந்தியதாகவும், அப்பொழுது அவர் மது அருந்திய மற்றொரு நபர்கள் மற்றொரு கும்பல் இவர்களை வெட்டி படுகொலை செய்தாக முதல்கட்ட விசாரணை தெரிய வந்தது. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைதன்யா கொலை குறித்து போலீசாரிடம் கேட்டிருந்தால் கொலையாளி குறித்து விரைவில் பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் இழந்த 3 பேர் உடல்களை உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கு கூடியிருந்த கொலை செய்யப்பட்ட உறவு கதறி அழுத காட்சி பொதுமக்களை பார்க்க கண்களையும் செய்தது. கொலை செய்த நடந்த இடத்திற்கு டிஐஜி சுந்தரம் சத்ய சுந்தரம் நேரில் சென்று பார்வையிட்டு தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாயை கொண்டு வரவைக்கப்பட்டு அங்க இடத்தை டிவி நகரை சேர்ந்த பந்து வழியாக அந்த நாய் சென்றது. இருந்த போதிலும் தாதா தெஸ்தான் கடந்த 2008ஆம் ஆண்டு புலர்கரை ஜே நகரில் தான் அவர் வீட்டில் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டாரு. அவரது மகன் ரிஷி என்பது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும், பன்ருட்டியில் நடந்த அரியாங்குப்பம் முகிலன் கொலை வழக்கு தொடர்புடைய கொலை செய்யப்பட்ட தெஸ்தானின் மகன் தேவா ஆகிய இருவரும் தொடர்புடையதாக தெரிகிறது. அவர்களை தீர்த்து கட்டுவதற்காக இவர்கள் திட்டம் திட்டியதாகவும், அந்த கும்பல் இவர்களை இவர்கள் தாங்களை கொலை செய்வதற்கு முன்பு நாங்கள் கொலை செய்வதற்காக திட்டம் திட்டி அவர்கள் கொலை செய்ய தெரிய வந்துள்ளது. இது சம்பந்தமாக போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து கொலை செய்தவர்கள், அதாவது அந்த கொலை நடந்த இடம் சத்யா சங்கர் இவர்கள் பல்வேறு வழக்குகள் உள்ளது. அவர்கள் வீட்டில் தான் அவர்கள் பாழடைந்த வீட்டில் தான் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக உள்ளது. பானு.